வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் உங்களுக்காக சமீபத்தில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன விரட்டான்ற படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராத்திரியோட ராத்திரியாக பெங்களூர் விட்டே ஓட பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த கடன் பிரச்சனைனால இவனுக்கு ஃபேமிலியிலும் ஏகப்பட்ட ப்ரெஷர், அது போக இவனுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் வேறு நடந்திருக்கு. இப்படி இவ்வளோ பிரச்சனையோட சிட்டியை விட்டு காட்டு வழியாக நம்ம ஹீரோ நைட் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலில் ஒரு அம்மாவும் பையனும் நடு காட்டில் மலையிலேருந்து சரிஞ்சு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறதாவும், அந்த அம்மா நம்ம ஹீரோ கிட்ட உங்கள் ஃபோன் மட்டும் தான் சார் கனெக்ட் ஆகிருக்கு, தயவு செஞ்சு வந்து என் பையனை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையோட ஊரை விட்டே ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃபோன் காலில் வந்த அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாரா, அந்த அம்மா பையனுடைய உயிரை காப்பாற்றினாரா, அண்ட் இவருடைய நிலைமை என்னாச்சு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் கிளைமேக்ஸில் ஒரு பேங்கரான ட்விஸ்டோடு சொன்ன படம் தான் இந்த விரட்டா. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. பையன் ராத்திரியில் ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கான். அந்த கனவுலேருந்து அப்படியே கண் முழிச்சதும் அவனை சுற்றி ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். அவனை யாரோ பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்க. அது போக அவனை யாரோ துரத்துற மாதிரி அவனுக்குள்ளே ஃபீல் ஆகுது. டப்புன்னு போயிட்டு ஒரு பாத்டப்பில் அவனை போட்டு பயங்கரமாக தண்ணியில் முக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் பாரில் ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. படத்தோடைய ஆரம்பத்திலே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்களே, அந்த பையனா இப்போ வளர்ந்து இப்போ பாரில் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இவனுடைய பேர் சித்தார்த். சின்ன வயசுலேருந்தே இவனுக்குள்ள ஒரு ட்ராமா இருக்குது, அது இவனை துரத்திக்கிட்டே இருக்குது. அந்த ட்ராமா என்னன்றதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லி வீட்டு வட்டிக்கு ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி இப்போ கடனில் நம்ம ஹீரோ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா கடன் கொடுத்தே ஆகணும். அதுவும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே செட்டில் பண்ணி ஆகணும். அப்படி செட்டில் பண்ணலன்னா கடன் கொடுத்த அந்த கந்து வட்டிக்காரன் நம்ம ஹீரோ வீட்டில் இறங்கிடுவான். ஹீரோ வீட்டில் இன்றைக்கி ராத்திரி ஹீரோவுடைய தங்கச்சி மட்டும் தனியாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா யாரும் வீட்டில் இல்லை. இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்க நம்ம ஹீரோ அந்த கடனை செட்டில் பண்ணுறதுக்காக தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கான். அவனும் சரி ஓகே, நீ இப்போதைக்கு என்ன பண்ணுற, அங்கேருந்து கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட இவனும் இப்போது கார் எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்ன இடத்து தான் போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போதே அந்த ட்ராவலில் சுஷ்மிதான்ற பொண்ணு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காகனா அவங்க கூட தான் நம்ம ஹீரோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனால அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னென்ட்டான விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ டப்புன்னு அவங்கள கழட்டி விட்டு இப்போ இவருடைய பிரச்சனைக்காக ஓடிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு தான் அப்பானா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்க அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ இவன் இப்படி இவ்வளோ கடன் ஆகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இன்னும் பயங்கரமாக அசிங்கப்படுத்திடுவார். அது போக அவங்க அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று தான் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட விற்க சொல்லி அந்த பணத்தை வச்சு தான் கடனை செட்டில் பண்ணிடலான்ற ஒரு பிளானை தான் நம்ம ஹீரோ போயிட்டுருக்காப்புல. இப்படி போயிட்டு இருக்கும்போதே இவரை யாரோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் காரில் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அதே ஆம்னி கார் இவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நடுவில் கடன் கொடுத்த வேற தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். சித்தார்த்து, என்னை ஏமாத்தணும்னு நினச்ச, உன் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன், உன் வீட்டுக்குள்ளே உன் தங்கச்சி தனியாக தானே இருக்கா, அப்படியே வீட்டுக்குள்ளே இறங்கி உன் தங்கச்சியை நாசம் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிகிட்டு இருக்கான். கவலையப்படாதீங்கன்னு, காலையிலக்குள்ளே எப்படியாச்சும் உங்கள் பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே வேகமாக போயிட்டுருக்கான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆம்னி காரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு வேலை அந்த கடன் கொடுத்தவனுடைய ஆட்களாக கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கடந்து தான் நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையில் நம்ம ஹீரோ சிகரெட்டை வாங்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி பேங்க்லேருந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளையர்களால் கொள்ளடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கடையில் இருக்கவங்க நம்ம ஹீரோவை பார்த்து எந்த நேரத்தில் எங்கே சார் போகிறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒஸ்கோட் வரைக்கும் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, எது ஒஸ்கோட்டா சார், காட்டு வழியில் ஒரு ரூட் இருக்குது, அந்த வழியாக போனீங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், ரோடு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டீ கடைக்காரன் சொல்ல நம்ம ஹீரோ சரி ஓகே அந்த ரூட் வழியாக போகலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக இப்போ அந்த ரூட் வழியாக தான் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டோடைய என்ட்ரன்ஸில் முதல்ல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார். அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து இந்த நேரத்தில் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் மாதிரி ஒஸ்கோட் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி ஓகே பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி அந்த செக் போஸ்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரும் ஓப்பன் பண்ணி விடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்போது அந்த இரவு வேகமாக அந்த காட்டு வழி பாதையில் போயிட்டுருக்காரு. அப்படி ஒரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணால் அந்த காலில் ஒரு அம்மா ஒரு மாதிரி கதறிக்கிட்டே, சார் நானும் என் பையனும் இந்த வழியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நாங்கள் இப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்குறோம், என் பையனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, தயவு செஞ்சு எங்களை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவா, மேடம் நான் உங்களுக்கு உதவி பண்ணுற நிலைமையில் இல்லை, தயவு செஞ்சு போலீஸ் கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன விட்டுருங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ காலை கட் பண்ண போகிறாரு. ஆனால் காலில் இருக்க அந்த அம்மாவா,
ப்ளீஸ் சார் உங்கள் கால் மட்டும் தான் என் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கு, தயவு செஞ்சு எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என் பையனுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன் காலில் பயங்கரமாக கதற. அவங்களுடைய கதறல் சத்தம் கேட்டதும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இப்போ தான் ஒரு செக் போஸ்ட்டை கடந்து வந்தேன், அந்த செக் போஸ்ட்டில் ஒரு போலீஸ்கார் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ காரை யூடர்ன் போட்டுட்டு திரும்பவும் அதே செக் போஸ்ட் நோக்கி போகிறாரு. அப்படி இவர் அந்த செக் போஸ்ட் போனதும் அந்த இடத்துல இவரை செக் பண்ணி அனுப்புனா அந்த கான்ஸ்டபிள் இருக்காரான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அந்த செக் போஸ்ட்டில் யாருமே இல்லை, பக்கத்தில் இருக்க கோட்ரஸ் லாக் ஆகியிருக்கு, உள்ளே யாருமே கிடையாது. ஒரு கான்ஸ்டபிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவரை செக் பண்ணி அனுப்பியிருப்பார். ஆனால் இப்போ அந்த கான்ஸ்டபிள் ஆளை காணோம், எங்கே போனார்னே தெரியல. எல்லா பக்கமும் தேடி பார்த்து காலில் இருக்க அந்த லேடி கிட்ட பாருங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் திரும்ப வந்தேன், ஆனால் இந்த செக் போஸ்ட்டில் அந்த கான்ஸ்டபிள் இல்லை, நீங்கள் என் காலை கட் பண்ணிவிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பவும் காலை கட் பண்ண போக அப்போ காலில் இருக்க அந்த அம்மா திரும்பவும் கதறாங்க. சார் என் பையன் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான், ஃபோனில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்கள் ஃபோன் கால் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு எந்த காலுமே போகலை, ப்ளீஸ் எங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, என் பையனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி அந்த காலில் இருக்க லேடி நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமாக கதற. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாரு. அப்படி போகும்போதே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த லொக்கேஷன் சொல்லி சார் உடனடியாக பெங்களூர் சிட்டியிலேருந்து வெளியே போகக்கூடிய இந்த காட்டு வழி பாதைக்கு வாங்க சார், இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு அம்மாவும் பையனும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த லேடி விழுந்ததாக சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க எங்கே இருக்காங்கன்னு இவரால் எக்ஸாக்டாக கணிக்க முடியல, அவங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ஆம்புலன்ஸும் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அப்படி ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு ரீச் ஆனதும் நம்ம ஹீரோக்கு காண்டாக்ட் பண்ணி சார் நீங்கள் சொன்ன ஆக்சிடென்ட் எங்கே சார் நடந்திருக்கு, அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, இல்லை சார் அவங்க ஏதோ பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்குறாங்களாம், இந்த ஏர்பின் பென்ஸ்லாம் நல்லா தேடி பாருங்கள் சார், கண்டிப்பாக அவங்களுடைய வண்டி அங்கே தான் எங்கேயாச்சும் விழுந்து கிடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ காலில் இருக்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்டையும் பேசுகிறாரு. அதே சமயம் ஆக்சிடென்ட்டாக விழுந்து கிடக்கிற அந்த அம்மா கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காரு. அம்மா உங்களுக்கு ஏதாவது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குதா, ஆம்புலன்ஸோடைய சைரன் சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த மாதிரி எந்த ஒரு சத்தமும் கேட்கல சார், தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாற்றுங்க, என் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அழுகுரல் மட்டும்தான் கேட்குது. அம்மா கவலைப்படாதீங்க, ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, எப்படி இருந்தாலும் உங்களை தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போதே ஆரம்பத்துலேருந்தே இவர் ஆம்னி காரில் சில பேர் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்கல்ல, அந்த காருக்காரங்க பின்னாடியே நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வேகமாக வராங்க. அப்படி அவனுங்க ஒரு பக்கம் வேகமாக வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் காரில் அந்த காட்டு வழி பாதியில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிற அந்த அம்மாவையும் பையனும் தேடிட்டு வேகமாக ஒரு ஏர்பின் பெண்கிட்ட போகிறாரு. அப்போ டப்புன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி துரத்துக்கிட்டு வந்த அந்த ஆம்னி காரங்க இருக்காங்கல்ல, அவனுங்க நம்ம ஹீரோவுடைய காரை மோத அப்படியே நம்ம ஹீரோ அந்த ஏர்பின் பெண்டை உடச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு காரோடு விழுந்துடுறாரு. அவ்வளோதாங்க, இங்கே போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே விழுந்த நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சு, ஆல்ரெடி உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்க அந்த அம்மா பையனுடைய நிலைமை என்னாச்சு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் கிளைமேக்ஸில் ஒரு பேங்கரான ட்விஸ்ட்டோடு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த காட்டு வழி பாதியில் வேகமாக வந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுடைய காரை யாரோ பின்னாடி இருந்து வந்து மோதந்தில் அப்படியே இந்த ஏர்பின் பெண்டில் உடச்சிக்கிட்டு போய் காட்டுக்குள்ளே விழுந்தார்ல, அப்படி விழுந்த நம்ம ஹீரோ அப்படியே தன்னுடைய பாஸ்ட் லைஃப்குள்ளே போயிருக்காரு. இவரை பிரேக்கப் பண்ணிட்டு போன இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த சம்பவத்தை தான் காட்டுறாங்க. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவரை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போகிறாங்க. அந்த இன்விடேஷன் கார்டை கொடுக்க தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இந்த பிரேக்கப்பே நடந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். அப்படி ராத்திரி நேரம் காட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிற நம்ம ஹீரோவுடைய காரை தான் காட்டுறாங்க. காருக்குள்ளே ரத்த வெள்ளத்தில் நம்ம ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. விழுந்த வேகத்தில் கார் பயங்கர டேமேஜ் ஆயிருக்கு. அது போக நம்ம ஹீரோ அந்த காருக்குள்ளே நல்லா வசமாக சிக்கிட்டு இருக்காரு. இவரால் அந்த டோரை திறந்து வெளியே கூட வர முடியல, இந்த அளவுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரையாச்சும் கால் பண்ணி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபோனை தேடிட்டு இருக்காரு. நல்ல வேலை ஃபோனுக்கு எதுவும் டேமேஜ் ஆகலை. ஆனால் ஃபோன் எடுத்து பார்த்தா சுத்தமாக சிக்னல் இல்லை. அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோ காருக்குள்ளேயே தான் இருக்காரு. அப்படி இவர் காருக்குள்ளே இருக்கும்போது திரும்ப இவருடைய சின்ன வயசு ஞாபகங்கள், அந்த சின்ன வயசு ஞாபகங்களில் இவரை யாரோ காட்டுக்குள்ளே துரத்திட்டு போகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். டப்புன்னு இப்போ தூக்கத்துலேருந்து கண் முடிச்சதும் காலையில் விடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம இந்த காருக்குள்ளே இருந்தால் நம்ம இப்படியே இங்கேயே சாக வேண்டிதான் சொல்லிட்டு
கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அந்த கார் டோரை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்படி வெளியில் வந்ததும் காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அந்த அடிபட்ட காலோட இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி கார் டிக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேக் எடுக்க போகிறாரு. அந்த பேக் முழுக்க லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. அந்த பணத்தை காட்டும் போது பேக்ரவுண்டில் இதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு டீ ஷாப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி பல லட்சம் ரூபாயை பேங்க்ல இருந்து கொள்ளையர்கள் அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சுல்ல. ஒருவேளை அந்த கொள்ளையர்கள்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ திருடி எடுத்துகிட்டு வந்தாங்களோ, ஹீரோவுடைய காரை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆம்னிக்காரங்க அந்த கொள்ளையர்களாக கூட இருக்கலாம். இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த 2 பேக் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பல லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த காட்டு வழியாக நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை பார்க்குறாரு. அங்கே போயிட்டு நல்லா குளிச்சுட்டு தொடர்ந்து நடக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கேயாச்சும் ஃபோன் சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த இடத்துலையும் சிக்னலே கிடைக்கல. அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருட்டிக்குது. எஸ், காட்டுக்குள்ளே எப்பவுமே சீக்கிரமாகவே இருட்டிக்கும். அதே மாதிரி தான் இப்பவும் இருட்டிக்குச்சு. அதுக்கப்புறம் பாவம் ஹீரோவால் எங்கேயும் வெளியே போக முடியாமல் அந்த காட்டுக்குள்ளே அப்படியே முடங்கி கிடக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பயங்கர குளிர் வேற. ஓகே, நெருப்பை பற்ற வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்குது. அதனால் எதை கொளுத்தினாலும் எரியவே மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பணமாக இப்போது கட்டாக எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு கட்டாக எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பர்சனாலிட்டி வெளியே வந்து, அப்பா சித்து, உனக்கு இந்த பணத்தோடைய அருமை என்னன்னு தெரியுமா, இந்த பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போதைக்கு நான் தான் முக்கியம், நான் முதல்ல உயிரோடு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை என்னால் அனுபவிக்க முடியும். ஸோ நான் உயிரோடு இருக்கணும்னா இந்த பணத்தை இப்போ நான் எரிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக கதகதப்புக்காக கட்டாக பணத்தை எரிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இரவு குளூர்லேயே நடுங்கிட்டே நம்ம ஹீரோ திரும்பவும் தன்னுடைய பாஸ்ட் லைஃப், அதாவது சின்ன வயசுல நடந்த அந்த ட்ராமாக்குள்ளே போகிறாரு. இவரை சுற்றி எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். சின்ன வயசுலேருந்தே எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அப்பா, ஆனால் வீட்டில் இவரை அரவணைக்கக்கூடிய ஒரே ஆள்னா அது இவருடைய அம்மா மட்டும்தான். இப்படி ட்ராமாவோட வளரக்கூடிய நம்ம ஹீரோ போதைக்கு அடிமையாகிறாரு. அப்படி போதைக்கு அடிமையாக ஒரு நாள் வீட்டில் போதை எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா அதை பார்த்துறாங்க. சித்து, இது உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இவன் கண்ட்ரோலில் மீறி, அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்ற மாதிரி வாரணமாயிரம் சூர்யா மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். அப்படி பயங்கர பெயினோடு இருக்கக்கூடிய தான் பையனை அவங்க அம்மா தான் அரவணைச்சி, சித்து முதல்ல நீ இந்த பயத்தை விட்டு வெளில வா, அப்போ தான் உன்னால் வாழ்க்கையில் வழிகளை கடந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா பயங்கரமாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போது காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு என்னவோ அவங்க அம்மாவே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல். ஸோ உடனே காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க முடியலன்னா கூட கஷ்டப்பட்டு அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கான். ஆனாலும் சரி சர்வைவ் ஆகிடணும். அப்படியே ஹீரோவுடைய மைண்ட் வாய்ஸ் ஓவரில், நான் ஒரு அம்மாவையும் பையனும் காப்பாற்றுறதுக்காக வந்தேன், ஆனால் கடைசியில் நானே இந்த காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்குள்ளே மிஞ்சி இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான். எப்படியாவது நான் அந்த காட்டை விட்டு தப்பிக்கணும், பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ தன்னை தானே பூஸ்டப் பண்ணிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் பாவம் அந்த காட்டை விட்டு வெளியேறதுக்கான வழியை மட்டும் நம்ம ஹீரோவால் கண்டுபிடிக்கவே முடியல. கட்டத்துக்கு மேலே இவ்வளோ தொலைவு நடந்து வந்தாலும் கடைசியில் இவருடைய கார் எங்கே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துச்சோ அதே ஸ்பாட்டுக்கே திரும்ப வந்திருக்காரு. ஸோ ஒரே இடத்த தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, இவர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்த அந்த கார் இருக்கக்கூடிய ஸ்பாட்டை வந்து பார்த்ததும் டோட்டலாக நம்ம ஹீரோ மனசொழிஞ்சு போயிடறாரு. இதுக்கு மேலேயும் இந்த காட்டிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, அவ்வளோதான், நம்ம இங்கேயே சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி மொத்தமாக நம்பிக்கை இழந்த நம்ம ஹீரோ திரும்ப கார்கிட்ட வந்து கார் கண்ணாடியை உடைச்சி தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையை கிழிச்சிக்க போகிறாரு. இப்படி நம்பிக்கையே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்க போகிற நம்ம ஹீரோக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே டார்ச்சில் அடிச்சுட்டு 2-3 பேர் இவரை தேடிக்கிட்டு வர மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இவரை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டு இருக்காங்களே, அவங்க வேற யாரும் இல்லைங்க, நேற்று இவர் ஒரு அம்மாவையும் பையனை காப்பாற்றுறதுக்காக ஆம்புலன்ஸ் கால் பண்ணாங்கல்ல, அந்த ஆம்புலன்ஸ்காரங்க தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா பாவாங்க இருட்டில் பதாரில் மாட்டிகிட்டு இருக்காரு. அவர் இருக்கக்கூடிய இடத்த ஆம்புலன்ஸ்காரங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ கத்தினாலும் கேட்க மாட்டேங்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ டப்புன்னு இவர் என்ன பண்ணுறாரு, காரை போட்டு ஒரு அடி அடிக்கிறாருங்க. அவ்வளோதான், கார் பயங்கரமாக அலர்ட் சத்தம் கொடுக்க அந்த சத்தத்தை கேட்டு ஆம்புலன்ஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டலில் கண்பிடிக்கிற நம்ம ஹீரோ, அங்கே ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்க தான் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து குணப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல நேற்று கால் பண்ண அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, சார் நேற்று நீங்கள் வந்து ஒரு அம்மாவும் பையனும் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தோம், அப்படி ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே நடக்கலை. இதுக்கப்புறம் ஏர்பின் பெண்டு கிட்ட
மொத்தமாக அந்த இடமே உறைஞ்சி கார் கண்ணாடியெல்லாம் அங்கே செதறி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உங்களை தேடி நாங்கள் வந்தோம். அது போக நீங்கள் ஒரு அம்மாவுடைய நம்பர் கொடுத்தீங்களே, அந்த நம்பருக்கு கால் பண்ணால் யாருமே எடுக்கல சார் அப்படின்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்காரன் நம்ம ஹீரோ கையில் அந்த நம்பர் கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோ இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே போகிறோம். வெளியே தான் ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ரிங் அடிக்கிற சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் அங்கே ஒரு பெரியவர் வராரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவுடைய அப்பா. அவர் கையில் இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்து தான் அந்த ரிங் சத்தம் கேட்குது. அப்பா இந்த நம்பர் யாருது அப்படின்னு நம்ம ஹீரோ பதட்டத்தோடு கேட்க, இது உன் அம்மாவுடைய நம்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க அப்பா ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. எஸ், இங்கே தான் எல்லாமே ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுடைய அம்மா எப்போவோ ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மா இறந்த விஷயம் தான் நம்ம ஹீரோவை பயங்கரமாக பாதிச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்கும் பயத்தோடு இருந்த நம்ம ஹீரோவை அந்த பயத்துலேருந்து வெளிக்கொண்டு வந்ததே இவங்க அம்மா தான். ஆனால் இவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க. அந்த இறப்பை ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. இதனால் நம்ம ஹீரோ சைக்கலாஜிக்கலாக பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்காரு. போக கடன் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்தால் நம்ம ஹீரோ பயங்கர ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ளே போகிருக்கு. இதுலேருந்து கொள்ளடிச்சிட்டு போன அந்த கொள்ளைக்காரங்கிட்ட பணத்தை அடிச்சுட்டு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போகும்போது தான் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன இவங்க அம்மாவே கால் பண்ணுற மாதிரி இவராக இமேஜின் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில் இவரோட கார் ஆக்சிடெண்ட்டும் ஆகியிருக்கு. எல்லாம் நம்ம ஹீரோ ரிலைஸ் ஆகி வெளியே வந்து தான் அம்மாவை நினச்சி கதறி ஃபீல் பண்ணி அழ இங்கே முடிக்கிறாங்க படத்தை. ஏன்னா மக்களே, படத்துடைய கிளைமேக்ஸை கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.